அது படிப்புல பெரிய துறைக்கு போனவங்களும் டிசிப்ளின்லாம் போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல போனவங்களும் நிறைய பேர் என்ன போறீங்க. நமக்கு திறமை இருக்கு. அது எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக தான் எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக எனக்கு தெரியல. இப்ப அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. முன்னாடி தான் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ்ல இதுல போனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, படிப்புல இந்த மாதிரி இல்லை. இப்ப எல்லா துறையிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நீங்க நல்லபடியா பயன்படுத்தி இன்னும் பெரிய லெவலில் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் இல்ல, இங்க இருந்தா நிறைய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. எனக்கு வந்து நல்ல நண்பர்கள் வந்து எப்பவுமே வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி இருக்காங்க. இந்த ஸ்கூல் பருவத்துல தான் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. என்னதான் தப்பு பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை வந்து சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு வழிகாட்டி இருந்தது எங்க தான். அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா வருவாங்க. ஸோ அவங்களை உதாசனப்படுத்தாம எது நமக்கு கெட்டது நல்லது சொல்லி நமக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா மதிய தப்பு வைக்கும். அந்த மாதிரிதான் எனக்கு எனக்கு நிறைய அடிப்படை வந்துருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 சர்ஜரி ஆயிருக்கு. ஒவ்வொரு சர்ஜரியும் ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் நல்லா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் அதனால வச்சிருக்கேன். இப்பவும் சொல்றேன், நான் ஒரு துறை தேர்ந்தெடுக்கிறதா நான் அதனால எவ்வளவு லவ் வச்சிருக்கேன். அது வந்து மறுபடியும் நம்ம அப்பா அம்மா காட்டுறப்போ எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதனால அவ்வளவு அனுபவம் வச்சிருக்கேன். மற்றவங்களுக்காகவோ இல்ல வெளியில பாக்குறாங்களோ அவங்களுக்காகவும் நான் நினைக்க மாட்டேன். எனக்காக நான் உண்மையா இருந்ததுனால தான் நான் மறுபடியும் சக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நான் எது திரும்ப சொல்றேன்னா, நீ படிப்புலயா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், நீங்க எதனாலும் தேர்ந்தெடு. ஆனா அதுக்கு உண்மையா இருக்கு. அது கடினமா உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த காலம் நீ பாட்டு போராடிட்டே இரு.